சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வதி உடை மலு ஏண்டி மடகரி ஊரி போத்து கொட்டியனி திருமேனி குறிகொழல் பூமாயோடும் கொடியனி நேடு மாட கூடலையாற்றூரில் அதிகளி பலி போன்ற அதிசயம் அறியனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் உயிரின் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 5வது நாள் நிகழ்வு பெருமானின் பெருங்கருணையால் இனிதே தொடங்க உள்ளது. இன்று கடந்த 4 நாட்களில் தொடர்ச்சியாக 33வது சித்திரலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவெண்டாரியை நமக்கு பொருளோடு எடுத்து சொல்ல வருகை தந்திருப்பவர் சிவஜே கார்த்திகா தேவி அம்மையார் அவர்கள். இவர் கணினி துறையில் முதுகலை பெற்றுள்ளார். இவர் ஒரு வழக்குரைஞரும் ஆவார். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழிசை கல்லூரியில் இசை செல்வம் பட்டமும் பெற்றுள்ளார். இப்போது சைவ சித்தாந்தம் பயின்று வருகிறார்கள். எங்கள் பொருள் உணர்ந்து ஓடுவோம் குழுவிலும் திருமுறைகளை பொருளோடு விளக்கம் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய 2 மகன்களுக்கும் பாடவும் பேசவும் பயிற்சி கொடுத்து எங்கள் கொஞ்சி தமிழ் டிவியில் தொடர்ந்து போட்டிகளில் பங்கு பெற வைக்கிறார்கள். சைவத்துக்கு அவரால் இயன்ற சேவையை செய்து வரும் அம்மையார் அவர்களை இப்போது பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சுண்ணாம்பு குளத்தூர் உரை மரகதாம்பிகை சமேத மரகதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுறைகளை பண் இசையுடன் 8 திக்கும் பரவச் செய்த எங்கள் தமிழ் இசை பேரொளி எங்கள் குருநாதர் திரு கோபா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், அயராது சைவ தொண்டு செய்து கொண்டிருக்கும் எங்கள் அவ்வை சிவலாவண்யா அம்மா அவர்களுக்கும் என் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உரையை நான் துவங்க உள்ளேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி. சைவம் தழைக்கும் தமிழ் திருமண்ணில் பிறப்பதே தவம். அப்படி பிறந்து நம்ம திருமுறைகளை கேட்டு ரசித்து அதை உணர்வது தவத்தின் மேல் தவம். அதாவது தொண்டர்கள் பத்தி நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது 63 நாயன்மார்களும் கடலுக்கு ஒப்பானவர்கள், சமுத்திரத்திற்கு ஒப்பானவர்கள். அப்படி அவர்களை பத்தி அந்த சமுத்திரமானதை நம்ம குடிக்கவோ அளக்கவோ முடியாது. அது போல நம்ம அடியார் பெருமக்களின் வரலாறையும் பெருமைகளையும் நம்மால் கூற இயலாது. நம்மளுடைய அவ்வை பிராட்டியோ நம்ம முருகப்பெருமான் இந்த உலகத்தில் எது பெரியது என்று கேட்கும் பொழுது, உலகத்தில் பெரியது நம்ம சிவபெருமான் தான், அதாவது உலகம்தான் பெரியது என்று சொல்லிக் கொண்டே நம்ம இறைவன் தான் பெரியவர் என்று சொல்லி அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் அடக்கம் என்று கூறியிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு தொண்டர் தான் பெரியது, இறைவனே தொண்டர் உள்ளதால் தொண்டர்களுடைய பெருமை சொல்லுறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்துள்ளார்கள். எனக்கு வயதும் இல்லை, எனக்கு தகுதியும் இல்லை நம்ம 63 நாயன்மார்களை பற்றி கூற. இருந்தும் குருவருளும் இறையொருளும் கூட்டி உள்ளதால் இந்த வாய்ப்பினை ஏற்று நான் கூற உள்ளேன். இந்த சிறியனை ஏற்றுக்கொள்ளும். நான் சொல்லுவதை பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டும். இப்பொழுது 11ஆம் திருமுறைக்கு செல்வோம். 11ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா அதுல 40 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது.
40 நூல்களை வந்து 12 அருளாளர்கள் வந்து இயற்றியிருக்கிறார்கள். அதுல நம்ம நம்பியாண்டார் நம்பியும் 10 நூல்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் திருத்தொண்டர் திருவந்தாதி. அதை இன்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நம்பியாண்டார் நம்பி இவர் யாருங்கிறத இப்பொழுது பார்ப்போம். நம்பியாண்டார் நம்பி வந்து காவிரி வடகரை நாரையூருங்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர். அவருடைய தந்தையார் வந்து ஒரு சிவாச்சாரியர். அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாருங்கிற சன்னதியில அனுதினமும் வந்து நைவேத்தியம் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்திருந்தார். அன்றைய நாள் வந்து அவரால் அங்கு செல்ல முடியவில்லையாம், அந்த கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று தன்னுடைய மகனான நம்பியாண்டார் நம்பியிடம் போயிட்டு நைவேத்தியம் வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்ய சொல்லி கூறுகிறார். அதன்படியே அந்த குழந்தையும் செல்கிறான். நைவேத்தியத்தை உடன் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அந்த புல்லா பிள்ளையாரிடம் வைத்து படைக்கிறார். படைத்து இவரை குழந்தை இல்லையா, குழந்தை என்ன நினைச்சு கொள்றான்னு பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து அந்த எல்லா நைவேத்தியத்தையும் சாப்பிட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அக்னி ரூபமாக தான் நம்ம இறைவன் வந்து அந்த நைவேத்தியத்தினை எடுத்துக்கொள்வாங்க. இதை அறியாத குழந்தை இன்னும் நைவேத்தியம் எடுக்கலையே இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு பிள்ளையாரப்பா இந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கலன்னா, நீங்க சாப்பிடலன்னா நான் வந்து சுவற்றில் என்னையே மோதிக்கொண்டு என்னை காயப்படுத்திக் கொள்வேன் என்று அந்த குழந்தை கூறுகிறது. இதை கண்டவுடன் நம்ம பிள்ளையார் வந்து மனம் இறங்கி வந்து நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அதன்படி நீங்க இந்த நைவேத்தியத்தை சாப்பிடணும்னு சொன்னோன்னே அந்த குழந்தை கேட்க நம்ம பிள்ளையாரும் இன்புடன் அதை சாப்பிடுறார். சாப்பிட்டு முடித்தவுடன் இருவரும் இதே மாதிரி அனுதினமும் நடக்கிறது. 2 பேரும் அந்யோன்யமாகிறார்கள், நண்பர்களாகிறார்கள். இப்படி இருக்கும் சூழலில் அன்று அந்த காலகட்டத்தில் அரசாண்ட ராஜராஜ சோழனுக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து 2 நாட்களாக ஒரு ஒரு குறை இருந்ததாம். என்னவென்றால் நம்ம அருளாளர்கள்லாம் பாடின தேவாரங்கள் எல்லா திருமுறைகளும் வந்து எங்கேயோ மறைக்கப்பட்டுள்ளன, அது எங்க இருக்குன்றது தெரியல. அதை வந்து நம்ம நம்பியாண்டார் மூலியமாக பொல்லாப்பிள்ளையாரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். அதன்படியே பொல்லாப்பிள்ளையாரிடம் போய் கேட்கவும் பொல்லாப்பிள்ளையார் வந்து சிதம்பரத்தில் அந்த கருவறையில இருக்கு என்று கூறுகிறார். அங்கு சென்று அந்த எல்லா திருமுறைகளையும் மீட்டு கொண்டு வருகிறார்கள். வந்தது மாத்திரமில்லாம நம்ம நம்பியாண்டார் நம்பி வந்து அதை எல்லாத்தையும் அழகா 11 திருமுறைகளாக தொகுத்து நமக்கு வழங்கியவர். அந்த பெருமைக்குரியவர் நம்ம நம்பியாண்டார் நம்பி. இப்படி இருக்கும் சூழலில் நம்ம பொல்லா பிள்ளையார வந்து அவர் ஏன் பொல்லா பிள்ளையாருன்னு சொல்றோம்னா, அவர் வந்து சுயம்பு கல்லுல செதுக்கப்படாத பிள்ளையார், அதனால அவர் வந்து பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கிறோம். இப்ப நம்பியாண்டார் நம்பியை பத்தி பார்த்தாச்சு. திருத்தொண்டர் திருவந்தாதிய வந்து நம்ம நம்பியாண்டார் நம்பி எழுதியிருக்கார். அதுல வந்து எதை பத்தி கூறுகிறது திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்றத பார்ப்போம். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில வந்து 63 நாயன்மார்களை பற்றி கூறுகிறது அந்த நூல். திருத்தொண்டர் அப்படிங்கிறதுனால தொண்டர்களை பத்தி கூறுகிறது. திருவந்தாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தாதி அப்படிங்கிற சொல் வந்து ஒரு பாடல்ல வந்து அதனுக்கு அந்த பாடலுடைய நிறைவா வரக்கூடிய அந்த வார்த்தையை வந்து அந்த அந்தம் அதை வந்து அடுத்த பாடல்ல முதல் வார்த்தையா பிரயோகம் செய்கிறது தான் வந்து அந்தமும் ஆதியும் அந்தாதி அப்படின்னு. இந்த நூல் முழுக்க வர பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு பாடல்ல அந்தம் வர அந்த வார்த்தையை கொண்டு அடுத்த பாடல் ஆரம்பிக்கிறது. இப்படியாக வந்ததால் இது திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்றோம். இது வந்து கட்டளை கலித்துறைங்கிற ஒரு இலக்கண வகையை அந்த வகையில இயற்றப்பட்ட நூல். இப்பொழுது இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்ற காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம பொல்லா பிள்ளையார் வந்து நம்பியாண்டார் நம்பிக்கு நம்ம 63 நாயன்மார்கள் பிறந்த ஊர், குளம், அவர்கள் செய்த தொண்டு எல்லாம் அவர் சொல்லும் பொழுது, அது மட்டும் அல்லாமல் இந்த திருமுறைகளை வந்து மீட்டு எடுத்தாங்க இல்லையா, அந்த மீட்டு எடுக்கும் பொழுது அதுல 7ஆம் திருமுறையில நம்ம நம்பியாரூரர் பாடின திருத்தொண்டர் தொகை, தில்லை வாழந்தன தமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயமனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்
இளையான் தன் குடி மாறனடியார்க்கும் அடியேன். அந்த பாடல் வந்து அவருக்கு ரொம்ப வெகுவா ஈர்த்திருக்கு. ஏனென்றால் ஒரு ஒரு வரியிலையுமே நம்ம நம்பி ஆரூரர் 63 நாயன்மார்கள்ல பத்தி ஒரு வரியிலையும் பெருமையா அவர்களுடைய தொண்டுக்கள்லாம் சொல்லும் பொழுது, இதையே நம்ம ஒரு பாடலா எடுக்கக்கூடாது, பாடலா நம்ம ஏற்றி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார். அதன்படியே அவர் வந்து 4 வரிகள் கொண்ட பாடலா அந்த திருவந்தாதி வர காரணமாயிற்று. இப்படி நான் இந்த பெருமை வந்து நம்ம நம்பி ஆரூரருக்கும் சேர்ந்தது. நம்ம நம்பி ஆரூரர் வந்து ஆஹ் ஒரு மழையின் ஒரு துளியாக அவர் ஏற்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த திருத்தொண்டர் அந்தாதி வந்து மழை. இந்த மழையே வந்து நம்ம சேக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையில பெரிய புராணத்துல வெள்ளமாக்கிட்டார். துளியா இருந்ததா மழையாக்கி மழைய வெள்ளமாக்கிய பெருமை நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த தொண்டர்களின் பெருமைகள் எல்லாம் கூறப்பட்ட உள்ள இந்த நூலை நம்ம வந்து படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவம். அந்த தவத்தை தொடருவோம். இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். அதற்கு முன்னர் திருத்தொண்டர் அந்தாதியில வர பாடல்கள் அமைப்பெல்லாம் பார்த்துப்போம். அதுல மொத்தம் 89 பாடல்கள் இருக்கிறது. அதுல எப்படி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், கோச்செங்க சோழனார், சேரமான் பெருமாள் நாயனார் இந்த 4 பத்தியும் தலா 2 பாடல்கள் கொடுத்திருக்கிறார் நம்ம நம்பியாண்டார் நம்பி. ஆக மொத்தம் 8 பாடல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தவிர 59 மற்ற இருக்கக்கூடிய 59 நாயன்மார்களை பத்தி தலா ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார். 59 இருக்கிறது. இது தவிர நம்ம நம்பி ஆரூரர் வந்து இந்த திருத்தொண்டர் தொகையை வந்து வர காரணமே நம்ம நம்பி ஆரூரர் தான். அதனால அவருக்காக அவரை பெருமைப்படுத்தும் வகையில் 10 பாடல்களை கொடுத்திருக்கிறார். இது போக தொகை அடியார்களை பத்தி 9 பாடல்கள் கொடுத்திருக்கிறார். மற்ற சிறப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்திருக்கார். அதுல நிறைவாக நூல் பயன், இந்த நூல் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கறத ஒரு பாடல்ல கொடுத்திருக்கார் நம்ம நம்பியாண்டார் நம்பி. ஆக மொத்தம் 89 பாடல்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. இப்பொழுது திருத்தொண்டர் அந்தாதிக்குள் செல்வோம். திருத்தொண்டர் அந்தாதியில முதல்ல வந்து நம்பியாண்டார் நம்பி துதி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து முழுக்க அதாவது பின்னாளில் வந்த அருளாளர்கள்லாம் நம்ம நம்பியாண்டார் நம்பிக்கு ஒரு துதியாக ஒரு பாடல் இருக்கணும், அதன் பின்னர் அவர் கொடுத்த பாடல்கள்லாம் நம்ம அடியார்கள்லாம் பாடணும், நம்ம மற்ற மக்கள் எல்லாம் பாடணுங்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. அந்த நம்பியாண்டார் நம்பி துதியை இப்போ பார்ப்போம். பொன்னி வனதரை சேர்நாரையூரில் உழைக்கை முக மன்னன் 63 பதிதம் மரபுச் செயல் பண்ண அத்தொண்டர் தொகை வகை பல்கும் மந்தாதிதனை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாதம் துணை துணையே. அதாவது நம்ம நம்பியாண்டார் நம்பி காவிரி வடகரையில உள்ள திருநாரையூர்ல அவதரித்தவர். அவர் பொல்லா பிள்ளையார் கூற 63 நாயன்மார்களில் அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் செய்த தொண்டு, அவர்கள் குலம் யாவற்றையும் கூறி நம்ம நம்பியாண்டாருக்கு நம்பிக்கை சொல்லி அவர் இயற்றி இந்த பாடல் கொடுத்திருக்கார். அதனால நம்ம இந்த நம்பியாண்டார் நம்பிக்கு அவர்களின் பாதத்தை நம்ம தொட்டு வணங்குவோமாக அப்படின்னு இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. இப்பொழுது முதல் பாடலுக்கு செல்வோம். தில்லைவாழ் அந்தணர்கள். செப்பு தகு புகழ் தில்லை பதியேறு செழுமறையோர் ஒப்பு போனங்கள் மூன்றினும் மும்பரின் ஊரிரித்த அப்பற்கு அமுது திருடற்கு அந்தி பிறை அணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தமை சொல்லதுமே. நம்ம நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்றாருன்னா, இந்த தாரகாசூரர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் வந்து மூவர். அவர்கள் வந்து 3 கோட்டைகள், அதாவது இரும்பு, பொன், வெள்ளி இதால ஆக்கப்பட்ட கோட்டைகளை அமைத்து தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்தி கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்களாம். அவர்களை வந்து நம்ம தேவர்கள் எல்லாம் சென்று இறைவனாரிடம் வந்து, இறைவனே இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துறான் இந்த அரசுரன், அவனை அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள நம்ம இறைவனாரும் மேரு மலையை வந்து வில்லாக எடுத்துக்கொண்டு வாசுகி பாம்பை நானாக தரித்து அம்பினை எடுத்து அதில் அக்னியை பொருத்தி கொண்டு
இந்த 3 கோட்டைகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 கோட்டைகளுமே வந்து உலாவிக் கொண்டே இருக்குமாம். அந்த உலாவிக் கொண்டு இருக்கும் அந்த கோட்டையினை ஒன்று சேர வரும்பொழுது, நம்ம இறைவனார் 3ம் ஒரே நேர்கோட்டுல வரும்பொழுது, நம்ம இறைவனார் வந்து அம்பு எய்தி அந்த 3 கோட்டைகளையுமே தகர்க்கிறார். இப்படி தகர்த்து தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறார். இப்படி செய்யக்கூடிய நம்ம இறைவனார் இந்த பூலோகத்துல தில்லையம்பதியில எழுந்து அருளிக்கிறார். அவரு நம்மள வந்து நம்மை காப்பாத்துறதற்காக, நம்மை காப்பதற்காக இங்க வந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை முக்காலமும் தொட்டு வணங்குபவர்கள் வந்து இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். அவர்கள் வந்து அனுதினமும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபட்டு மகிழ்கிறார்கள். நம்ம இறைவன் வந்து தில்லையம்பதியில எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிறை அணிந்து கொண்டு பவளம் போல மேனி கொண்டு நடனம் செய்து கொண்டிருக்கிறாராம். புனித்த புருவமும் கோவை செவ்வாயில் உமிழ்ச்சிரிக்கும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதில் இம்மாநிலத்தே அப்படின்ட்டு அப்படி இருக்காராம். இந்த மனுஷ பிறவி எடுத்து அவரை தில்லையில இருக்கவரை அவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஏங்குறோம். அந்த அளவுக்கு நம்ம இறைவனார் அருள் பொருந்தி காட்சி கொடுக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இறைவனார் தில்லையில சதா திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் திருநடனம் புரிகிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் பிடித்தாட சேரனை கொன்றை மலத்தொடையாட சிதம்பர தேராட தேரணி வீதியில் தில்லை 3000 பேர்களும் பூஜித்துக் கொண்டு நின்றாட காரணி காளியை எதிர்த்து நின்றாட கனக சபை ஏதனிலே. அப்படி ஒரு அழகா ஆடி நமக்கு வந்து திருக்காட்சியை கொடுக்கிறாராம். இந்த தில்லை 3000 பேர்கள் எல்லாரும் இந்த தேரடி வீதியில நின்று நம்ம எம்பெருமான கையெடுத்து கும்பிட்டு மனமகிழ்வுடன் பார்க்கிறார்களாம். அப்படி நம்ம இறைவனார் வந்து ஒரு புறம் இந்த பாம்பு ஆட, அவர் ஆடுற ஆட்டத்துல இந்த பாம்பு ஆட தேரே ஆடதான், அந்த மாதிரி நம்ம இறைவனார் காட்சி கொடுக்கிறாரு. இப்படி இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அவரை வந்து போற்றி பாடுகிறார்கள். அவரை நாம் துதித்து வருவோமாக அப்படின்னு இந்த பாடல் வந்து நம்பியாண்டார் நம்பி நமக்கு வழங்கி இருக்கிறார். அடுத்தபடியாக இளையான்குடி மாறரை பற்றி சிந்திப்போம். இயலாவிடை சென்ற மாதவர்க்கு இன்னமும் தாவிவித்த வயலார் முளைவித்த வாரிமனை அளக்கால் நவர்த்து சேலார் பயிர் விழ தீங்கரி ஆக்கும் அவன் செழ்நீர் கயலார் இளையோன் குடியுடைய மாரண்யம் கற்பகமே. இளையான்குடி மாறர் வந்து இளையான்குடிங்கிற ஒரு திருத்தலத்துல வேளாள குலத்துல அவதரித்தவர். அவர் வந்து சிறந்த சிவபக்தர். அவர் வந்து எந்த ஒரு சிவனடியார் வந்தாலும் அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் கொடுப்பதுதான் அவரின் சிறப்பே. விருந்தோம்பல்லையுமே 6 சுவை உள்ள விருந்தோம்பல் கொடுப்பதுதான் அவருக்கு சிறப்பேவாம். அப்படி இருக்கும் பொழுது குபேரனுக்கு சமமாக வாழ்ந்தவர் இறைவனுடைய சோதனையால் அவர் வந்து வறுமைக்கு வருகிறார். இருந்த போதிலும் அவர் திருத்தொண்டு வந்து தவறாமல் செய்து கொண்டு வருகிறார். அப்ப வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கே எதுவும் இல்லாத ஒரு சமயத்துல நம்ம இறைவனார் அந்த நேரம் தானே அவர் சோதிப்பாரு. அது போல அவர் வந்து ஒரு இடியும் மழையும் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்தனராக ஒருத்தர் வருகிறார். வரும்பொழுது நம்ம இளையான்குடி மாறரும் அவரை வரவேற்று உள்ள வந்து அவருக்கு உரிய பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு அவரை அமர வைத்து விடுகிறார். இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டுல எதுவும் இல்லையா, என்ன பண்றதுன்னு 2 பேரும் மனைவியாரும் அவரும் ஆலோசனை செய்து, சரி வயலுக்கு பின்னாடி வந்து ஏதாவது நெற்கதிகள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்து போய் பாக்குறாங்க. அதற்கேத்த மாதிரி போதுமான அளவு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள கீரை வகைகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து இதை வைத்து சமைத்து நம்ம சிவனடியாருக்கு படையல் கொடுப்போம் என்று அதன்படியே செய்கிறார்கள். இப்போ இதெல்லாம் ஆயிற்று. விறகு இல்லையே, விறகுக்கு என்ன செய்வார்கள்? அப்போ யோசிக்கும் பொழுது மனைவியார் சற்றும் யோசிக்காமல் அந்த கூரையின் மேல உள்ள கட்டையானதை எடுத்து
விறகாக வைத்து சமைத்து நம்ம சிவனடியாருக்கு அமுது படைக்கிறார்கள். நம்ம இறைவனார் எல்லாம் தெரிந்து கொண்டும் தெரியாதவர் போல அங்க படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரு இவர்கள் இந்த கஷ்டத்திலையும் இந்த திருத்தொண்டு செய்கிறார்களே என்று மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு அருள் காட்சி கொடுத்து அவர்களுக்கு சிவ பதவியை கொடுக்கிறார் நம்ம இறைவனார். இப்படி நம்பியாண்டார் நம்பி இந்த பாடலை நமக்கு கூறுகிறார்கள். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம அப்பர் சுவாமி தில்லையில நம்ம எம்பெருமான் எப்பவுமே சதா அன்னம் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டுல பாடுவார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்கும் மாறு கண்டில் புற, இன்னம் பாலிக்கும் மோயே பிறவியே அப்படின்னு பாடுறார். நம்ம இறைவனார் அங்க சதா சர்வ காலமும் வர அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவரும் இங்க ஒரு தொண்டர், ஒரு ஏழப்பட்ட ஒரு தொண்டர்கிட்ட அன்னம் கேட்கணுமா? அங்கதான் நம்ம இறைவன் திருவிளையாடல் செய்கிறார். அவர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொண்டருடைய பெருமை இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? அதனால நம்ம இறைவனார் எழுந்தருளி அவர்களுக்கு உலகத்திற்கு தெரிய வைத்து அவர்களை பெருமைப்படுத்தினார். இப்படியாக இளையான்குடி மாறரின் சரித்திரம் நமக்கு தெரிய வருகிறது. மூன்றாவதாக மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி பார்ப்போம். கற்றவன் மெய்த்தவன் போலுரு பொய்த்தவன் காய்ச்சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செருப்புகளும் திருவாய் மற்றவன் தத்தானமரே என சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிப்பன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. மெய்ப்பொருள் நாயனார் திருவண்ணாமலையில சேதிங்கிற ஒரு இடத்துல அதாவது திருக்கோவிலூருக்கு அருகில் ஆட்சி செய்த மன்னன். அவர் சிறந்த சிவபக்தர். அவர் எப்படின்னா, திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு யார் வருவார் ஆகிலும் அவரை மெய்ப்பொருளே அப்படின்னு எண்ணி அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை பார்த்துக் கொள்வாராம். அவர் மெய்ப்பொருளே சிவனே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறதுனால அவர்களின் பேரே மெய்ப்பொருள் நாயனார் என்று ஆயிற்று. இன்னொரு விஷயம் அவர் இந்த மன்னனா இருக்க இதுல அவர் ரொம்ப திறமை படைத்த மன்னனா. அவரை எளிதில் வீழ்த்தவே முடியாதாம். அப்படி இருக்கும் பொழுதில் எதிரி நாட்டு மன்னவனான முக்தநாதன் என்ற ஒரு மன்னன் இவரை அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வீழ்த்த எண்ணுகிறான். அதன்படியே அவரை ஒரு சிவவேடம் தரித்துக் கொண்டு, அதாவது விபூதி ருத்ராட்சம் அணிந்து கொண்டு ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டு அந்த ஓலைச்சுவடியை அவருக்கு காண்பிப்பது போல நாடகம் ஆடி வருகிறான். அதனுள் கத்தியை வைத்துக் கொண்டு வருகிறான். வரவும் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் அவரை சிவமே என்று நம்பி அவரை உள்ளே அழைத்து அவருக்குரிய மரியாதைகள் எல்லாம் கொடுக்கிறார். பின்பு ஓலைச்சுவடியை காண்பிப்பது போல அந்த கத்தியினை எடுத்து அவரை தக்க சமயத்தில் கொன்று விடுகிறார். இதை தத்தன் என்ற காவலாளி கவனித்துக் கொண்டு ஓரோடி அந்த முத்தநாதனை தாக்க முற்படுகிறான். அப்பொழுது நம்ம மெய்ப்பொருள் நாயனார், தத்தா அவர் நம் அவரே, அதாவது தத்தா அவர் நம்ம சிவன் தான், அவரை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி இவரை ஊருக்கு எல்லையில் எடுத்துக்கொண்டு பத்திரமாக விட்டு வரவும் என்று கூறுகிறார். அதாவது நம்ம அந்த திருநீருக்கு என்ன ஒரு மகிமை! அந்த திருநீர் அணிந்ததால் அவரை சிவபெருமானாகவே அவர் போற்றி நடந்து கொள்கிறார். நம்ம சம்பந்தர் பெருமான் மந்திரம் ஆவது நீருன்னு சொல்லி அந்த நீரின் பெருமையை சொன்ன ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திரு நீரு. அந்த நீருக்கு அவ்வளவு ஒரு மகிமை. அதனால அவருடைய உயிரை கூட துச்சமா எண்ணி இறைவனுக்காக தியாகம் செய்தவர் நம்ம மெய்ப்பொருள் நாயனார். இறைவனோ அவரின் துண்டை
புரிந்து கொண்டு அவருக்கு கைலாய பதவி கொடுத்து இன்று நம்மிடம் அவரின் பெருமைகளை தெரிய வைத்துள்ளார். இப்படியாக மெய்ப்பொருள் நாயனாரின் சரித்திரத்தை நம்ம நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். அடுத்தபடியாக விரண்மென்ற நாயனாரை பார்ப்போம். பேசும் பெருமை அவ்வாரூரனையும் பிரானனவாம் ஈசன் தனையும் புறகு தட்டு என்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரான்மனைக்கே புகுநீடு தென்றல் வீசும் பொருள் திற செங்குன்றம் மேய விரண்மின்றனே. விரண்மென்ற நாயனார் சேர நாட்டை சேர்ந்தவர். செங்குன்றம் என்ற திருத்தலத்தில் வேளாள குலத்தில் அவதரித்தவர். அவருடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான கூட அப்புறம்தான் வணங்குவாராம். அதற்கு முன்பு சிவன் அடியார்களை தொழுது விட்டுதான் அடுத்த வேலையே துவங்குவாராம். அப்படி ஒரு சிவபக்தர் அவர். அப்படி இருக்கும் சமயத்தில் திருவாரூர்ல தேவாசிரியர் திருமண்டபத்துல அடியார்களோட கூட வீற்றிருக்கிறார் ஒரு நாள். அப்பொழுது நம்ம நம்பி ஆரூரர் தியாகேச பெருமானை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவர் தியாகேச பெருமானையே நினைச்சு கொண்டு போயிட்டு இருந்ததுனால இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் கவனிக்கலையாம். ஆனா விரண்மென்ற நாயனாருக்கு கோபம் விட்டதாம். இங்க இவ்வளவு அடியார்கள் இருக்கோம், எங்களை எல்லாம் மதிக்காம போறாரே அவரு அப்படின்னு சொல்லி சினம் கொண்டு, அடியாரை மதிக்காத அடியாரும் வேண்டாம், அந்த அடியாரை விரும்பி ஏற்றுக்கொள்கிற அந்த இறைவனாரும் எங்களுக்கு வேண்டாம் என்று விரண்மென்ற நாயனார் ரொம்ப கோபமா சொல்லிடுறாரு. இது தெரியாம நம்ம நம்பி ஆரூரர் சன்னதிக்கு போறாரு. அங்க நம்ம தியாகேச பெருமான் அழகா போட்டு கொடுத்துடுறாரு. உனக்கு தெரியுமா, விரண்மென்ற நாயனார் இந்த மாதிரி நீ அடியார்களை மதிக்கலங்கிறதுனால அவரு கோச்சிக்கிட்டாரு. நீ அவர்களை மெச்சும் வகையில் ஒரு பாடல், ஒரு பதிகத்தை பாடிடு, அவர் குளிர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே நம்ம நம்ம நம்பி ஆரூரனும் பாட்டும் எடுத்து கொடுக்கிறார். போட்டும் கொடுத்து பாட்டும் எடுத்து கொடுக்கிறார். அதாவது தில்லை வாழ் அந்தனர் அப்ப அந்த பதிகம் தான், அப்ப உருவான அந்த பதிகம் தான் அது. அந்த பாடலை பாடி நம்ம விரண்மென்ற நாயனாரின் சினத்தை குறைக்கிறார், குளிர்விக்கிறார் நம்ம நம்பி ஆரூரர். இப்பொழுது நம்ம திருத்தொண்டர் அந்தாதி பாக்குறோம், சேக்கிழாருடைய பெரிய புராணம் எல்லாம் பாக்குறோம். இதற்கு காரணமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விரண்மென்ற நாயனாரும் நம்பி ஆரூரர் மற்றும் தான். அவர் அன்னைக்கு கோச்சிக்கலன்னா நம்ம நம்பி ஆரூரருக்கு இந்த பாடல் வந்திருக்காது, நம்ம இறைவனாரும் அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்திருக்க மாட்டாரு. இன்று நம்ம தொண்டர்களுடைய பெருமையை பத்தி நம்ம பாடிட்டு இருக்க மாட்டோம், பேசிட்டு இருக்க மாட்டோம். அதனால விரண்மென்ற நாயனார் அந்த பெருமைக்குரியவர். விரிபொழில் சூழ் கொன்ற யார் விரல் மிண்டற்கு அடியேன் என்று. இப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பார்ப்போம். தொழுதும் வணங்கியும் ஆலயன் தேடரும் ஜோதியை சென்றங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்குள் குடிமுழுதும் அடிமை ஆட்சை என பெற்ற வன்முரல் தேன் புழுகு மலரின் நற்றார் எம்பிரான் நம்பி ஆரூரனையே. நம்ம நம்பி ஆரூரர் அடியார்களின் பெருமையை உணர்த்தியவர். நம்ம நம்பி ஆரூரர் இறைவனுக்கு எப்படி நெருங்கியவரோ அது போல அடியார்கள் யாவருக்குமே நெருங்கியவர். இந்த பாடல்ல நம்ம நம்பி ஆரூரர் நம்ம நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் நம்ம இறைவனாரனுடைய அடியும் முடியும் காண முடியாம எப்படி தோற்றார்களோ அப்படி இருக்கக்கூடிய இறைவனார் நம்ம நம்பி ஆரூரரை அவரை தேடிட்டு இந்த பூலோகத்துல தக்க சமயத்தில் அவரை ஓலை கொடுத்து தடுத்தாட்கொண்டு இப்படி செய்கிறாரு. அப்படின்னா நம்ம நம்பி ஆரூரர் எவ்வளவு ஒரு பெருமை மிக்கவர், எப்படி ஒரு சிறப்பு மிக்கவருங்கிறது நமக்கு இதுல இருந்தே தெரியுது. அது மட்டுமல்லாமல் அவரை நம்ம இறைவனார் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை தேடிக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள், ஆனா உன்னை தேடி உன்னோட வீட்டிற்கு வந்தேனடா அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனே நம்பியாரர்கிட்ட சொல்றாரு. அப்படி ஒரு பெருமை மிக்கவர் நம்ம நம்பியாரூரர். அவருக்கு அது மட்டுமல்லாம அவர் பித்தனே பேயனே என்று திட்டிய போதிலும் அவருக்கு பித்தா என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து ஒரு முதல் பதிகத்தை பாட வைத்தார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பின்னை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள்
அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. இப்படியாக பாடி நமக்கு முதல் பதிக்கத்தினை கொடுத்தார் நம்ம நம்பியாரூர். அடுத்தபடியாக குங்குளிய கலைய நாயனாரை பற்றி பார்ப்போம். எய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழில் பணந்தாள் சாய்ந்த சிவன் நிலை தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நல் குங்குலியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்ந்த அரற்கு இட்ட தென் கடவுரில் கலையனையே. அதாவது குங்குளிய கலையநாயனார் அவருடைய பேரு. அவர் வந்து சோழ நாட்டுல திருக்கடவுர் என்ற தலத்துல அந்தனராக பிறக்கிறார். அவர் வந்து குங்குளிய தூபமிட்டு இறைவனை வந்து மகிழ்ந்தார். அந்த தூபம் வந்து இறைவனுக்கு போட்டு அந்த அறை முழுதும் பரவி அந்த மனம் கமழ இறைவனார் இருக்க இவர் வந்து ஆனந்தம் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்வதுதான் அவருடைய தலையாய கடமையாக வைத்துக் கொண்டிருந்தார். சிவ பக்தர், அவரு சிறந்த பக்தர். இப்படி இருக்கும் சமயத்தில் நல்ல செல்வந்தராக இருந்தவர் இறைவனுடைய சோதனையினால வந்து ஏழ்மை நிலைக்கு வருகிறார். அப்பொழுது வீட்டில் வந்து உணவு சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாத தருணத்தில் அவரின் மனைவியார் வந்து திருமாங்கல்யத்தை வந்து அடகு வைத்து அதனால் வரக்கூடிய பணத்தினை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு தேவையான நெல் கதிர்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. நம்ம கலையநாயனார் என்ன செய்யறார், அதன்படியே மனைவியார் கூறியபடியே செல்கிறார். செல்லும் பொழுது எதிரில் ஒரு குங்குளியம் வித்து கொண்டு ஒரு வியாபாரி வருவானா. அதை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இறைவனாருக்கு தூபம் போடுறதை விட வேற என்ன வேலை இருக்கு நமக்குன்னு சொல்லி அத்தனை காசுகளையும் வந்து குங்குளியம் வாங்கி கொண்டு இறைவனார் சன்னதிக்கு சென்று தூபம் போட்டு அந்த அறை முழுதும் பரவ வைத்து மகிழ்ந்து அப்படியே பசி தூக்கத்தை அனைத்தையும் மறந்துவிட்டு உறங்கிவிட்டாராம். இப்படி இவர் இங்கு உறங்கி கொண்டிருக்க அங்க இறைவன் மனைவியாரோ இவர் வருவார் என்று எதிர்கொண்டிருந்து இரவும் ஆகிவிட்டது. மக்கள் மனைவியார் எல்லாரும் பசியிலேயே வந்து தூங்கிட்டுறாங்க. தூங்கியனது மட்டும் அல்லாமல் இறைவனார் வந்து அவர்களுக்கு கனவில் வந்து அருள்பார், அதாவது கனவுல வந்து ஒரு அசரீரி மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா பொன்னும் பொருளும் அமுதும் இருக்கிறதம்மா, அதை உண்டு நீங்க அந்த அமுதை உண்டு மகிழ்வீர்களாக அப்படின்னு நம்ம அசரதி கொடுக்குறார் நம்ம இறைவனார். அதே போல அங்க இருக்கக்கூடிய நம்ம கலையநாயனாருக்கும் இறைவனார் வந்துட்டு நீ வீட்டிற்கு சென்று உணவு அருந்தி மகிழ்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே அவர் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீடு வந்து பொன்னும் பொருளும் அமுதும் நிறைந்து இருக்கிறது. இறைவனுடைய கருணை என்று எண்ணி அது முதல் அவருடைய தொண்டை வந்து சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி பல நாட்கள் செல்கிறது. இப்படி இருக்கும் சூழலில் ஒரு நாள் வந்து திருப்பனந்தாள்ல இருக்கக்கூடிய நம்ம சிவலிங்கம் ஆனது அந்த லிங்க பானம் வந்து சாய்ந்தவாறு காணப்பட்டுதான். இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா தடாவை என்ற ஒரு மாதுவுக்கு வந்து அருளும் பொருட்டு இறைவனார் வந்து சாய்ந்த வடிவுல வந்துட்டாராம். அதை நிமிர்த்தி வைப்பதற்காக அந்த மன்னன், அந்த நாட்டு மன்னன் வந்து ரொம்ப பாடுபடுறான். யானை படை, குதிரை படை எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அந்த லிங்க பானத்தினை நிமிர்த்தி வைக்க அரும்பாடு செய்தும் பலன் இல்லை. அப்ப நம்ம கலைய நாயனார் வந்து அவருடைய கழுத்துல வந்து அந்த கயிறானதை கட்டி இன்னொரு முனையை வந்து நம்ம இறைவனாருக்கு கட்டி அந்த கயிற்றினை இழுக்கும் பொழுது என்ன ஆச்சரியம், ஒரே இழுப்பிலேயே நம்ம இறைவன் வந்து அழகா அசைந்து கொடுக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு பக்தனுக்கு நம்ம இறைவன் எப்படி வந்து அசைந்து கொடுத்து அருள் பாலிக்கிறார் என்பது இதை விட வேற என்ன சான்று வேண்டும். அப்படி நம்ம கலையநாயனாரின் கதையினை நம்ம நம்பியாண்டார் நம்பி அழகாக எடுத்து உரைத்துள்ளார். இப்பொழுது அடுத்தபடியாக நம்ம மூர்த்தி நாயனாரை பற்றி பார்ப்போம். அவன் திரி குண்டமன் ஆவதின் மால்வனென்று அன்றாளவாய் சிவன் திருமேனிக்கு செஞ்சந்தனமாக செழும் முழங்கை உவந்து உளிர்பாறையில் தேய்த்து உரை கண்ட ஒன் மூர்த்தி தன்னூர் நிவந்த பொன் மாட மதுராபுரி எனும் நீல்பதியே. நம்ம மூர்த்தி நாயனார் வந்து மதுரையில வணிக குலத்துல அவதரித்தவர். அவருக்கு வந்து இறைவனுக்கு சந்தன காப்பிட்டு மகிழ்வது வந்து பேரின்பம்
கொடுக்குமாம். அதாவது சந்தனத்தை வந்து அவரே அந்த சந்தன பலகையில் அரைத்து இறைவனாருக்கு வந்து காப்பிட்டு மகிழ்வாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரு மகிழறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தனம் கொண்டொரு அபிஷேகம் அதை பார்க்க பார்க்க பரவசம், சந்தனம் கொண்டொரு அபிஷேகம் திவட்டா பேரின்ப தரிசனம், சந்தனம் கொண்டொரு அபிஷேகம் அப்படின்னு அந்த அபிஷேகத்தை செய்து அவரை நாள் முழுதும் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பாராம் நம்ம மூர்த்தி நாயனார். அப்பொழுது இப்படி திருவாலவாயில சொக்கலிங்க பெருமானுக்கு அவரு அனுதினமும் இந்த மாதிரியான காப்பிட்டு மகிழும் தருவாயில் அந்த நாட்டை ஆண்ட மன்னனை வீழ்த்தி விடுகிறான். அண்டை மாநிலத்தை சேர்ந்த ஒரு மன்னன் வீழ்த்திவிட்டு, அது மட்டுமல்லாமல் அவன் வந்து சமண மதத்தை தழுவியவன். அதனால எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரையுமே வந்து சமண மதத்துக்கு உட்படுத்துகிறான். மூர்த்தி நாயனாரையும் வந்து கொடுமை செய்கிறான். அவருக்கு வந்து சந்தன கட்டையினை தராமல் மறுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுதில் சந்தன கட்டை தரலையேன்னு ரொம்ப மனம் வேதனை கொள்கிறார் நம்ம மூர்த்தி நாயனார். அப்போ சந்தனக்கட்டை இல்லைன்னா என்ன, என்னோட இறைவனுக்கு இந்த இந்த துண்டானது தடைபட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய முழங்கையே வந்து சந்தனக்கட்டையாக பாவித்து கொண்டு அரைக்க ஆரம்பிக்கிறார். அரைத்த உடனே ரத்தம் பீரிட்டு வரவும் எலும்பு சதை யாவும் வந்து தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுது நம்ம இறைவனார் தக்க சமயத்தில் வந்து அவருக்கு அருள் செய்து, ஐயனே, உன்னை கஷ்டத்துக்குள் ஆக்கிய அந்த மன்னன் இன்றைய மடிவான், நீர் மன்னராவீர், இதற்கும் கலங்க வேண்டாம் என்று அருள் வாக்கு கூறுகிறார் நம்ம இறைவனார். அதன்படியே இவர் இறைவனின் அருள் என்று அதை ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கிறார். அப்பொழுது அன்று இரவே வந்து அந்த மன்னனானவன் மடிகிறான். அவன் மடிந்த பிறகு அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து என்ன செய்யலாம் அடுத்த மன்னனுக்கு என்று யோசிக்கும் பொழுது யானையிடம் மாலையை கொடுத்து, அந்த மாலை வந்து யாருக்கு அணிகிறதோ அவர்களே மன்னர் என்று முடிவு செய்கிறார்கள். அதன்படியே வந்து அந்த யானையிடம் மாலையை கொடுத்து, அந்த மாலையை எடுத்துட்டு போய் அந்த யானை வந்து நம்ம மூர்த்தி நாயனாருக்கு மாலையிட்டு தேர்வு செய்கிறது மன்னனாக. அப்போ மன்னன் ஆயிடுறாரு. இவர் வந்து இறைவனுடைய வாக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நீண்ட ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறார். ஆனா அவர் ஆட்சி செய்யற விதம் பாத்தீங்கன்னா, அவருடைய கிரீடம், கிரீடத்தையே வந்து ஜடாமுடியையே வந்து கிரீடமாக தரித்து கொண்டும், அவருடைய ருத்ராட்ச மாலையை வந்து அணிகலனா கொண்டு உடம்பு முழுதும் இருக்க விபூதியை பூசிக்கொண்டு அதுவே அபிஷேகமாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தாராம் அந்த மதுராபுரியை. அதைத்தான் நம்ம நம்பி ஆரூரர் வந்து மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், மும்மையால் இந்த 3 ருத்ராட்சம், விபூதி மற்றும் அவருடைய ஜடாமுடி வைத்துக்கொண்டு ஆட்சி செய்ததால் அந்த பெருமை வந்து நம்ம மூர்த்தி நாயனாருக்கு சேர்கிறது. இப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஆண்டார் நம்பி இந்த பாடல் மூலியமாக நமக்கு கூறுகிறார். அடுத்தபடியாக திருநாளை போவரை பற்றி பார்ப்போம். திருநாளை போவர் நாவார் புகழ்கில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புறத்திரு தொண்டன் தன் புன்புலை போய் மூவாயிரவர் கைகுப்பி முனிவரவன் பதித்தான் மாவார் புகழ் திகழ் ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே. திருநாளை போவார் என்பவர் ஆதனூர்ல ஒரு புலைய வகுப்புல அவதரித்தவர். அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா நந்தனார். அவருடைய இயற்பெயர் நந்தனார். அப்பொழுது அவர் வந்து எந்த ஒரு குளம் பார்த்தாலுமே அந்த குளத்தை வந்து தூர்வார் செய்து சுத்தம் செய்து இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவரம். அப்படி இருக்கும் பொழுது திருப்பொன்கூருக்கு சென்று அங்க இறைவனாரை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதன்படியே திருப்பொன்கூருக்கு செல்கிறார். அவர் வந்து புலைய வகுப்பை சேர்ந்ததால உள்ள செல்ல அவருக்கு அனுமதி இல்லை. இருந்த போதிலும் வெளியில நின்று இறைவனாரை கை குப்பி இறைவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தா உள்ள சன்னதியில இருக்கக்கூடிய நம்ம எம்பெருமான பார்க்க முடியலையா. நந்தியானவர் வந்து மறைத்து கொண்டிருக்காராம். அப்ப ரொம்ப மனம் குமுறுகிறார். இறைவா, இவ்வளவு தூரம் உனக்காக வந்தேனே, உள்ள வந்து எனக்கு பார்க்க கூட
இங்கிருந்து பாக்குறதுக்கு கூட எனக்கு வந்து அந்த குடுப்பனை இல்லையான்ட்டு மனம் உருகி வேண்டும் பொழுது நம்ம இறைவனார் வந்து நந்தியம்பெருமானிடம் கூறி அவரை ஒதுங்க சொல்லி அழகாக தரிசனம் கொடுத்து அவரை மனம் மகிழ்விக்கிறார். இப்படியாக மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீடு திரும்புகிறார் நம்ம நந்தனார். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவருக்கு வந்து தில்லைக்கு போய் நம்ம இறைவனார பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய பொன்னம்பலவனுடைய ஆடல் அழக பார்க்கணும்னு அப்படி ரொம்ப ஏங்குறார். ஏங்கும் பொழுது ஆஹ் அப்ப எல்லாருக்கும் வந்து சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம். தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குற அந்த சிவனை நான் பார்க்கணுமே அப்படின்னு மனமுருகி பாடுறாரு. அப்பொழுது அதன்படியே நாளைக்கு போலாம், நம்ம நாளைக்கு போலாம், நம்ம நாளைக்கு போய் கண்டிப்பா பாத்துடலாம் சிவபெருமான தில்லையில இருக்கக்கூடியவரை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாளைக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு தயக்கம் வந்துருது, நம்ம புலையனாச்சே நம்மள உள்ள அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. இருந்த போதிலும் அவர் வந்து நாளைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நந்தா நீ வந்து நாளைக்கு போறேன்னு சொன்னியே போலியானா? இல்ல இன்னைக்கு நான் போல, நான் நாளைக்கு போவேன் இப்படி சொல்றதுனாலே அவருடைய பேரே வந்து நாளை போவார் அப்படின்னு வரலாயிற்று. ஒரு நாள் துணிந்து கொண்டு செல்கிறார், போறார். போயிட்டு அங்க தில்லையில வரைக்கும் போயிடுறாரு. அங்க போன உடனே அதுக்கு தாண்டி அவருக்கு போகிறதுக்கு மனம் வரல, ஒரு தயக்கம் வந்து விட்டது. அதனால திண்ணையிலேயே படுத்து உறங்கி விடுகிறார். நம்ம இறைவனார் வந்து அவருடைய தூக்கத்துல அழகா அவருக்கு ஆசிரியரை மாதிரி கொடுத்து, நந்தா நான் உனக்காக வந்து அங்க இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் வந்து வேள்வி ஒண்ணு நடத்துறாங்க, அந்த வேள்வியில நீ வந்து குளித்து எழுந்து என்னை வந்து சேர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனார் சொல்றார். அதன்படி அங்க இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் வந்து அந்த வேள்வி ஒண்ணு நிகழ்த்துங்க, என்னுடைய பக்தன் ஒருவன் வருகிறான், அவனை என்னிடம் சேவியுங்கள் அப்படின்னு சொல்றார். அதன்படியே நம்ம நந்தனாரும் வந்து அந்த வேள்விக்குள் மூழ்கி வெளியில் ஒரு மாமுனியாக வந்து அவர் வெளியில வர்றது வந்து நம்ம நம்பியாண்டார் நம்பி எப்படி சொல்றாருன்னா, ஒரு பிரம்மா வந்து இந்த சிவந்த தாமரையில வந்து பிரம்மா எழுந்து அழுளும் போது எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு மாமுனி மாதிரி அழகா வெளியில வந்து இறைவனாரை சேர்ந்தாராம். நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம நந்தனாரை ஏன் வந்து வேள்வியில இறங்கிதான் வந்து இறைவனாரை அடையணுமா அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். ஏன் நேரடியா வந்தா இறைவனார் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு. இது வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம நந்தனார் அவரு உடம்பையே இழுக்காக நினைத்து கொண்டவர். நம்ம ஒரு புலையன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுனால அவர் வந்து அந்த உடம்போடையே இறைவனோட போய் பார்த்தாருன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு திருப்தி வராதுங்கிறதுக்காக இறைவனார் வந்து அவருடைய தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதற்காக வேள்வியில் இறங்கி வந்து அடைய செய்தார். அதனால்தான் நம்ம வந்து வேள்வியில இறங்குற மாதிரியான ஒரு சரித்திரம் உண்டாகியது. அதன் பின்னர் என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு சொல்லி பாடி அவர் மகிழ்ந்து இறைவனோடு கூட சேர்கிறார். இப்படியாக நந்தனாரின் சரித்திரம் நமக்கு தெரிகிறது. அடுத்தபடியாக பெருமிழை மிழர் பத்தி குறும்பரை பத்தி பார்ப்போம். சிறைநன் புனல் திருநாவலூராளி செழும் கைலைக்கு இறைநன் கழல் நாளை எய்தும் இவன் ஒருவன் போற்ற இன்றே பிறைநன் முடியன் அடியடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரைநன் வளர்த்தால் மிழலை குறும்பன் என்னும் நம்பியே. பெருமிழலைங்கிற ஒரு திருத்தலத்துல குறும்பர் குலத்தில் அவதரித்தவர் இந்த நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் யோக பலம் பெற்றவர். அஷ்ட சித்திகளும் அவருக்கு வருமா. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து நம்பி ஆரூரர் மேல அவ்வளவு பிரியமாம், அவ்வளவு ஒரு குரு பக்தியாம். அப்படி இருக்கும் சமயத்தில் அவருடைய ஞான திருஷ்டியால நம்ம நம்பி ஆரூரர் வஞ்சி களத்துல இருந்து கைலாயம் செல்கிறார் என்று தெரிந்த உடனே அடுத்த கணமே நம்ம இருக்கக்கூடாது, உயிருடன் இருக்கக்கூடாது, இந்த உடலை விட்டு நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு கைலாயத்துல இருந்து இவரை வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. ஏன்னா
குரு பக்தி, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் மேல அவ்வளவு பிரியம் இருந்தா நம்ம அவருக்காக என்ன வேணா செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து குரு பக்திக்கு இவருதான் சான்று. அப்படி இருக்கும் சமயத்தில் அது போல அவருடைய நம்ம மெய்ப்பொருள் பெருமிழலை குறும்பர் வந்து ஆத்மா நிலைக்கு எய்தி அவருடைய ஆத்மாவானத அவருடைய கபாலம் வழியாக வெளியேற்றி நம்ம இறைவன் கைலாயத்துக்கு நம்பியாரூருக்கு முன்பு சென்று அவரை வரவேற்றதாக சரித்திரம் நமக்கு தெரிகிறது. இப்படியாக நம்ம நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். அடுத்தபடியாக நம்பிநந்தி அடிகளை பற்றி பார்ப்போம். வேதம் மறிக்கரத்து ஆரூர் அரர் விளக்கு நெய்யை தீது சிறியமன் கையரட்ட விட தென்புணலால் ஏத முருக அருக்கர் என்றென்று விளக்கு எரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமிநந்தியே. நமிநந்தி அடிகள் வந்து சோழ நாட்டுல ஏமப்பேரூர் என்கிற தலத்துல ஒரு அந்தனர் குலத்துல அவதரிக்கிறார். அவர் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுக்கு விளக்கு தீபம் விட்டு வந்து மகிழ்ந்து வந்தவர். அப்படி ஒரு சிறப்பான தொண்டை செய்து மகிழ்ந்தவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு நாள் தீபம் ஏற்ற செல்கிறார். தீபத்திற்கு எண்ணெய் இல்லாமல் போயிற்று. அதனால அந்த அந்த கோயிலுக்கு அருகே உள்ள வீடுகளுக்கு சென்று அங்கு எண்ணெய் கேட்கிறார். அது வந்து சமண வீடுன்றதை தெரியாம எண்ணெய் கேட்கிறார். அவர்கள் ஏசுகிறார்கள், இறைவனை பத்தி தரம் குறைவாக கூறுகிறார்கள். மனம் வேதனை கொள்கிறார். மனம் வேதனை கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய சங்க தீர்த்தத்திற்கு சென்று அங்க இருக்க தண்ணியை எடுத்து அதையே வந்து பஞ்சாட்சரம் சொல்லி விளக்கில் ஊத்துகிறார். என்ன ஆச்சரியம், அந்த தீபமானது எரிகிறது. நம்ம இறைவனார் வந்து ஒரு தொண்டருக்காக எவ்வளவு அதிசயங்கள்லாம் செய்ய வல்லவர் என்பது நம்ம ஒரு தொண்டர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி வந்து அதன்படி நம்ம நந்தி அடிகளாருக்கும் இப்படி ஒரு அதிசயத்தை செய்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் வந்து பங்குனி உத்திரம் திருவாரூர்ல அந்த பங்குனி உத்திர திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாக்கு நம்ம நந்தி அடிகள் செல்கிறார். அங்க பலதரப்பட்ட மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். எல்லா குலம் சமயத்தையும் சேர்ந்தவர்கள் வருவதால் இவருக்கு வந்து ஆச்சாரம் நிமித்தமாக அவர் வந்து தீட்டுப்பட்டு விட்டோமோ என்று நினைத்து வீட்டிற்கு செல்லாமல் திண்ணையிலேயே படுத்து உறங்குகிறார். குளித்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது இறைவனார் வந்து அந்த தூக்கத்தில் ஒரு கனவாக அவருக்கு வந்து அசுரரி சொல்கிறார். என்னவென்றால், ஐயனே, நம்ம திருவாரூர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம சிவகணங்கள் தான். நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம். மனிதருக்குள் ஏற்றத்தாழ்வு வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். அதன்படியே நம்ம நம்பிநந்தி அடிகளும் அதை புரிந்து கொண்டு இறைவனின் வாக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். நிறைவாக கைலாய பதவியை அடைகிறார். இப்படியாக நம்ம நம்பிநந்தி அடிகளாரை பற்றி நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். அடுத்தபடியாக தொகை அடியார்களை பற்றி பார்ப்போம். இந்த தொகை அடியார்கள்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து குழுவாக இருந்து சிவத்தொண்டு செய்பவர்கள். தனியாக இல்ல, ஒரு குழுவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் வந்து தொகையடியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதத்துல அவங்க வந்து வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம திருத்தொண்டர் தொகை வந்து அமைப்பதற்கு, அதாவது நம்ம நம்பியாரூர் எழுதிய அந்த பதிகத்திற்கு முன்பும் பின்பும் வாழ்ந்தவர்கள் ஆக இருக்கலாம் என்று நம்ம நம்பியாரூர் வந்து இவர்கள் இந்த அடியார்கள் எல்லாம் நம்ம விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்பதற்காக திருத்தொண்டர் தொகை அடியார்கள் என்று ஒரு பெயரிட்டு அதன் கீழ் கொண்டு வந்து உள்ளார். இந்த பெருமை வந்து நம்ம நம்பியாரூருக்கு தான் சேரும். அதன்படி முதலாக பத்தராய் பணிவார்களை பற்றி பார்ப்போம். பத்தராய் பணிவார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெருமான் மீது பக்தி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா அடியார்கள் யாரோ அவர்கள் மீது பக்தியாக இருப்பவர்கள். அதாவது நம்ம சம்பந்தர், நம்பி ஆரூரர், நாவுக்கரசர் இவர்கள்லாம் எழுதின பதிகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாடி அதை பாடி அந்த அடியார்களுடைய பெருமையை நினைத்து கண்ணீர் மல்க அழுது மெய் சிலிர்த்து அப்படி போற்றக்கூடியவர்கள் இந்த பத்ராய் பணிவார்கள். அவர்கள் எல்லாம் வந்து கைலாய பதவி அடைந்தவர்கள். அடுத்தபடியாக பரமணியை பாடுவாரை பற்றி பார்ப்போம். பரமணியை பாடுவார் வந்து சிவபெருமான மாத்திரம்தான் பாடுவாங்களாம். அவரை மாத்திரம்தான் போற்றுவார்களாம். அப்படிப்பட்டவர்கள் பரமணியை பாடுவார்.
அவர்கள் வந்து தில்லையில அந்த உயர்ந்த மதில்கள் கொண்ட அந்த தில்லையில வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். இவர்கள் வந்து இப்படிப்பட்ட பாடல்கள் பாடுவார்கள்னா, அது வடமொழியா இருக்கலாம், தென்மொழியா இருக்கலாம், இயலா இருக்கலாம், இசையா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இறைவனை பத்தி பாடி புகழ்ந்து அவருடைய திருவடிகளை அடைந்தவர்கள். அடுத்தபடியாக சித்தத்தை சிவன் பாலே வைத்தார். இவர்கள் வந்து அறம், பொருள், இன்பம் இந்த மூவற்றையும் வந்து துறந்து இறைவனையே கதி என்று இருந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் சர்வகாலமும் அவர்களுடைய சித்தத்தை வந்து சிவன் பாலே வைத்தவர்கள். சிவனுடைய திருவடி கீழே வைத்து இவர்தான் இதுதான் வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல எங்களுக்கு அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் சித்தத்தை சிவன் பாலே வைத்தவர்கள். தாமரை அதாவது தாமரை போன்ற திருவடியை உடைய நம்ம இறைவனாரின் பாதமே கதி என்று இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியாக திருவாரூரில் பிறந்தார்கள். செல்வ செழிப்பு திகழும் திருவாரூராம் அந்த திருத்தலம் செல்வ செழிப்பு கொண்டதாம். அந்த திருவாரூரில் அந்த மதில்களுக்கு உட்பட்டு பிறந்தவர்கள் திருவாரூரில் பிறந்தவர்கள். அவர்கள் வந்து சிவகணங்களே நம்ம இறைவனுடைய அனைத்து சிவகணங்களும் அங்க திருவாரூர்ல வந்து பிறந்ததாக நம்ம இறைவனாரே நம்பிநந்தி அடியாருக்கு சொன்னதாக நம்ம இப்ப பார்த்தோம். அதைத்தான் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பாதத்தை நம்ம தொழுதோமேனா இறைவனுடைய கதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருவாரூர் பிறந்தார்களை பற்றி போற்றுகிறார். அடுத்தபடியாக முப்போதும் திருமேனி தீண்டுவார். இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கு 3 காலமும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவரை தொட்டு அவரு வந்து அப்படி மகிழக்கூடியவர்கள் தான் இந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள். இவர்கள் வந்து வேதம் ஓதுவார்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்து இறைவனுக்கு நிகரா 3 கண்களும் 8 தோள்களும் கொண்டவர்களாம். இறுதியாக இறைவனை கைலாய பதவியை அடைந்தவர்கள். அடுத்தபடியாக முழு நீர் பூசிய முனிவர். ஊழி காலத்துல ஒரு கணம் கூட இறைவனை பிரியாம இருப்பாங்க. அந்த ஊழி காலத்துல இந்த உயிருக்கு என்ன ஆகுமோ இந்த உடம்புக்கு என்ன ஆகுமோ நம்ம எல்லாம் பரிதவிச்சுட்டு இருப்போம். ஆனா அவர்க அந்த நேரம் கூட இறைவனை மறக்காம போற்றி பாடிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் திருவாரூர்ல இருக்கக்கூடிய நம்ம தியாகேச பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதி அவர் உடம்பு முழுவதும் கொட்டி அந்த இறுதியாக அந்த பாத துளியில இருக்கக்கூடிய அந்த திருநீரை எடுத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு ஆனந்தம் கொள்பவர்கள் இந்த முழு நீரை பூசிய முனிவர்கள். அடுத்தபடியாக அப்பாலும் அடிசார்ந்தார்கள். அப்பாலும் அடிசார்ந்தார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழ் நாடுகளுக்கு அப்பாலே வாழ்ந்த அடியார்கள். இவர்கள் யாரும் விட்டு வைக்க கூடாது. நம்ம வந்து அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் போயிட்டோம்னா அது பெரிய தவறாயிடும் சொல்லி நம்ம நம்பி ஆரூரர் இவர்களை அப்பாலும் அடிசார்ந்தார் என்ற தலைப்பின் கீழ் கொடுத்துள்ளார். இவர் வந்து இவங்களும் வந்து இறைவனை வழிபட்டு அடியார்களை போற்றி பாடி இறைவனை அடைந்தவர்கள். இப்படியாக துவை அடியார்களை பற்றி நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன். அடுத்தபடியாக மங்கையர்க்கரசியாரை பற்றி பார்ப்போம். மங்கையர்க்கரசி வந்து சோழ நாட்டுல பாண்டிய மன்னன் நெடுமாறனின் மனைவியார். அங்க வந்து நெடுமாறன் வந்து சமண மதத்தை தழுவி கொண்டு போனார். ஆனா நம்ம மங்கையர்க்கரசியாரோ சைவத்திற்காக பெரும்பாடுபட்டவர். இப்படி கணவனார் வந்து சமண மதத்திற்கு போறாருன்னு ரொம்ப மனம் வேதனை கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சம்பந்த பெருமான் அங்கு வருகிறார். அவரை அழைத்து இங்க இருக்கக்கூடிய சமணர்களிடம் அவரை வந்து இதை செய்து அதுல அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மங்கையர்க்கரசியார் விரும்புகிறார். அதன்படியே சம்பந்தர் அழைக்கிறார். சம்பந்தரும் வருகிறார். வந்து இந்த மாதிரி ஒரு அந்த வாதத்துல உட்படுத்தி அந்த வாதத்துல சமணர்கள் தோத்து ஓடியே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அந்த தளத்துல வந்து சைவத்தை திளைத்து ஓங்க செய்தார் நம்ம சம்பந்தரும் சரி மங்கையர்க்கரசி அவர்களும் சரி. இறுதியாக கணவனோடு இறைவனை அடைகிறார். நம்ம சம்பந்த பெருமான்
இவரு மங்கையர்க்கரசி வந்து அவர் ஆற்றிய அந்த சைவ தொண்டை மெச்சி ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறார். மங்கையர்க்கரசி வலவ கொன்பாவை வரிவலை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழலுருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருளும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னு பாடி பெருமைப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நிறைவாக நூற்பயனை பற்றி பார்ப்போம். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி மொத்தம் இருக்கக்கூடிய 89 பாடல்களையும் நம்ம பாடினோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நம்ம நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். அடியார்களுடைய புகழை சொல்லக்கூடிய இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியினை நம்ம பாடுவோமே ஆகில் 5 புலன்களால ஏற்படும் உலக இன்பங்கள் எல்லாம் குறைந்து விடுமாம். நம்மளுடைய முன்வினை எல்லாம் தகர்த்து எரியப்படுமாம். எந்த முன்வினையும் வந்து நிற்காதாம். ஏன்னா அடியார்களுடைய பெருமையை பத்தி சொல்லும் போது அதற்கான மகத்துவம் அத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியாண்டார் நம்பி இந்த நூற்பயனில் நிறைவு செய்கிறார். அடியார்களுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டு நம்ம வாழறதுங்கிறது வந்து திருமுறைக்கு நம்ம செய்யற பெரிய தொண்டாகும். அந்த திருத்தொண்டை நம்ம அடியார்கள் எல்லாம் இப்படி இறைவனாருக்கு செய்து மகிழ்ந்து அவரை வந்து போற்றி அவரையும் மகிழ்வித்து தானும் மகிழ்ந்து இப்போ நம்ம படிக்கிற நம்ம மக்களுக்கு வந்து மகிழ்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான சிறு சிறு தொண்டுகளை வந்து இறைவனாருக்காக நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும். கண்டிப்பாக செய்து இன்புற்று இறைவனாரையும் இன்புற்று நாமும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம்ம இறைவனார் வந்து நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மாவாக தந்தையாக தாயாக குருவாக எல்லாமும் ஆகி நம்மளை ஆட்டி அதாவது நம்மளை ஆட்டுவிப்பவரும் அவர்தான், நம்மை பணிவிப்பவரும் அவர்தான். நம்ம என்ன செய்யணுமோ அதை அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வெறும் உடம்போட தான் இருக்கிறோம். அனைத்தையும் அவர் ஆட்கொண்டு நம்மளை ஆட்டியும் படைக்கிறார். அப்படி இருக்க இறைவனார் அவருக்கு வந்து நம்ம தொண்டு செய்து மகிழ்வோமாக. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் முன்பொருளும் நீ ஓர் குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ ஈ பொன்னி ஈ மணி நீ மூத்து நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வம் நீயே ஆட்டுவித்தலாருருவராடாதாரே அடுக்குவித்தலாருருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தலாருருவரோடாதாரே உருகுவித்தலாருருவர் உருகாதாரே பாட்டுவித்தலாருருவர் பாடாதாரே பணிவித்தலாருருவர் பணியாதாரே காட்டுவித்தலாருருவர் காணாதாரே காண்பார் கண் கண்ணுதலாய் காட்டா காலே காட்டா காலே. இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி கூறி அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாழ்க நம் சைவம், வாழ்க திருத்தொண்டர்கள், வாழ்க நம் திருமுறைகள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, அருமையான உரை. 63 நாயன்மார்களின் வரலாற்றை சிந்திப்பது எளிதானது அல்ல. அதுவும் 1 மணி நேரத்துக்குள் அனைத்தையும் ஒரு நெல்லிக்கனி அளவுக்கு சுருக்கி சுவை குறையாமல் கொடுத்த பாங்கு ரசிக்கத்தக்கது. அம்மையார் அவர்களின் பாட்டும் பொருளும் அருமையாக இருந்ததம்மா. அடுத்தது கரணையும் லோகித்தையும் 63 நாயன்மார்கள் போல் வேடமிட்டு எங்களுக்கு விருந்து படைத்தாலும் ஆச்சரியப்பட இல்லை. சரிதானே அம்மா? அம்மா அவர்களுக்கும் 2 கேட்ட இணை அன்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வான நம்பியாண்டார் நம்பி ஆளுடை பிள்ளையார் திருவந்தாடி நிகழ்வை
சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.